வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணலாம், இதை பற்றி தான் இன்டெப்த் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து எப்படி ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது பண்ணுறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸில் இந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷேர்டு லைப்ரரி அப்படின்ற இந்த மெனு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஆடியன்ஸ் மேனேஜர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பர்டிகுலர் பேஜில் தான் நம்ம ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் விசிட்டர். இந்த வெப்சைட் விசிட்டர்னா என்னன்னா, ஆல்ரெடி உங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ண ஆடியன்ஸை ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த வெப்சைட் விசிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப் யூசர்ஸ். ஆப் யூசர்ஸ்னால் என்னென்னா, ஆல்ரெடி உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்களா, அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்கள் ஆட் வந்து ஷோ பண்ணுறது. ரைட்டுங்களா? ஆல்ரெடி உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதோ, இல்லை அந்த அப்ளிகேஷனில் வந்து அவங்களை என்கேஜ் பண்ண வைக்கிறதோ, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் யூசர்ஸ். யூடியூப் யூசர்ஸ் என்னன்னா, ஆல்ரெடி உங்கள் யூடியூப் சேனலில் வந்து அவங்க இன்ட்ராக்ட் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் யூடியூப் சேனலுக்கு கூடிய வீடியோ பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அல்ல உங்கள் யூடியூப் வீடியோஸை எல்லாமே பார்த்துட்டு அதை உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய உங்கள் யூடியூப் வீடியோஸில் என்கேஜ் ஆன ஆடியன்ஸை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் ஆடை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அந்த யூடியூப் யூசர்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் லிஸ்ட். கஸ்டமர் லிஸ்ட் என்னன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஒரு டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமரோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் அவங்களோட பிளேஸ், அவங்களோட நேம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆட் வந்து ஷோ பண்ண நினச்சிங்களாக்கும் இந்த கஸ்டமர் லிஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் கஸ்டமரோட டேட்டாஸை ஃபுல்லாக நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு லாகின் பேனல் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ வாட்ச் பண்ணாலும் சரி, இல்லை பர்டிகுலர் ஒரு இபுக்கை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை பர்டிகுலர் கண்டென்ட்டை வாட்ச் பண்ணாலும் சரி, அவங்க லாகின் பண்ணி தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த லாகினில் வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட இமெயிலாம் டைப் பண்ணியிருப்பாங்களா, அந்த இமெயிலெலாம் அவங்க வந்து ட்ராப் பண்ணி அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் லிஸ்ட்டை ஃபீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதே இதில் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த இ-காமர்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடியோ அல்லது அவங்களோட ஃபோன் நம்பரோ எல்லாமே டீட்டெயிலாம் என்டர் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கஸ்டமரோட டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி அந்த கஸ்டமர் டீட்டெயிலாம் வந்து இந்த கஸ்டமர் லிஸ்ட்டில் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டையும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெப்சைட் விசிட்டரை பார்க்கலாம். ரைட்டா? ஸோ வெப்சைட் விசிட்டரில் வந்து எப்படி ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் விசிட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நேம் கேட்கும், அதாவது அந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டோட நேம் கேட்கும். ஸோ அந்த இடத்துல நான் வெப்சைட் விசிட்டர் மே 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துறேன். ஸோ இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் இந்த செக்மெண்ட் நேம்ன்றது. ஒன்ஸ் உங்கள் செக்மெண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செக்மெண்ட் மெம்பர் இருக்கும். செக்மெண்ட் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ், அதாவது உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களை ஃபுல்லாக இதை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ் ஹூ ஆல்சோ விசிட்டட் அனதர் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜ் விசிட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் பேஜை விசிட் பண்ணிட்டு அனதர் பேஜை வந்து விசிட் பண்ணவங்களை ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் பேஜை விசிட் பண்ணிட்டு என் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்டர்ஸ் பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணிக்காங்களோ அவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு வந்து லேண்ட் ஆயிருக்காங்களோ அவங்களையும் ஒன்ஸு அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு தேங்க்யூ பேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போத் டூ பேஜஸை வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ் ஹூ டிட் நாட் விசிட் அனதர் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜை பார்த்துருப்பாங்க, பட் காண்டாக்டர்ஸ் பேஜுக்கு போகாமல் அவங்க வெளியில் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ் டியூரிங் ஸ்பெசிஃபிக் டேட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து ஒரு 1 வீக் அந்த ஆஃபர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 வீக் ஆர் 1 மந்த் போகுது அப்படின்னா அந்த 1 வீக் ஆர் 1 மந்தில் மட்டும் உங்கள் வெப்சைட்டில் யாரெல்லாம் லேண்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஆடியன்ஸை ஃபுல்லாக நீங்கள்
ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆட் ஷோ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ் வித் ஸ்பெசிஃபிக் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேக்கை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஜில் யாரெல்லாம் விசிட் பண்ணிக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நான் இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக இந்த இடத்துல விசிட்டர்ஸ் ஆஃப் அ பேஜ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விசிட்டட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் மேட்ச் எனி ரூல் குரூப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பேஜ் யூஆர்எல் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதர்வைஸ் பேஜ் யூஆர்எல் ஈக்குவல்ஸ், பேஜ் யூஆர்எல் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த இடத்துல பேஜ் யூஆர்எல்ஸ் வந்து ஈக்குவல்ஸ்னு கொடுத்துட்டு எக்ஸாக்டாக என்னோட ஹோம் பேஜ் யூஆர்எல் டைப் பண்ணிக்கிறேன். https://www.digitalvishnu.in. ஸோ இதான் என்னோட எக்ஸாக்ட் ஹோம் பேஜ் யூஆர்எல். இந்த ஹோம் பேஜ் யூஆர்எல் யாரெல்லாம் விசிட் பண்ணிக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணி ஒரு ஆட் நான் ஷோ பண்ண போகிறேன். அதனால் இந்த பர்டிகுலர் பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணிக்காங்களோ அவங்கள மட்டும் இப்போ ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல என்னோட ஹோம் பேஜ் யூஆர்எல் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ப்ரீஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதுவும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் டியூரேஷன் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த மெம்பர்ஷிப் டியூரேஷனை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ரீடார்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் என்னோட ஆடில் வந்து என்கேஜ் இருக்காரு அப்படின்னா என்கேஜ் ஆன பர்சனை எத்தனை நாளைக்கு நீங்கள் ரீடார்கெட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 டேஸ் கொடுத்தேன் அப்படின்னா 30 டேஸ்க்கு அந்த பர்டிகுலர் யூசர் எந்தெந்த சைட்லாம் விசிட் பண்ணுறாரோ இல்லை எந்தெந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட ஆட் வந்து அவருக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ எத்தனை நாளைக்கு அவரை ரீடார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் வந்து 30 டேஸ் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 540 டேஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இதில் கிரியேட் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிரியேட் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வெப்சைட் விசிட்டர்ஸோட ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் விசிட்டர் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட். வெப்சைட் விசிட்டர் May 22 அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான் நான் கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட். இப்போ இதை ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் எவ்வளோ பேர் வந்து இதில் ட்ராக் ஆகிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டப்படும். ஸோ இனிமேல் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆட் ரன் பண்ணுறப்போ ரைட்டுங்களா? பட் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கோடு எடுத்துகிட்டு உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் ஆடில் வந்து யாரெல்லாம் என்கேஜ் ஆகிட்டு உங்கள் வெப்சைட் போகிறாங்களோ அப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கோர்ஸை வந்து நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல யுவர் டேட்டா சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் ஆட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கூகுள் ஆட்ஸ் டேக் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்களாக்கும் இந்த இடத்துல டேக் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேக் செட்டப்பில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல இன்ஸ்டால் டேக் யுவர் செல்ஃப், அதாவது ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அல்லது உங்கள் வெப் டெவலப்பருக்கு வந்து இமெயில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக அதை இன்ஸ்டால் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்கும். நான் இந்த இடத்துல இன்ஸ்டால் டேக் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாக்கும் இந்த இடத்துல டேக் வந்து ஷோ ஆகும். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டேக் ஷோ ஆகும். அந்த டேக் வந்து குளோபல் சைட் டேக் அப்படின்ற ஒரு நேமில் ஷோ ஆகும். ஸோ இந்த டேகை நான் காப்பி பண்ணி என்னோட வெப்சைட்டில் போய்ட்டு ஹெடர் செக்ஷனில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா ஹெடர் செக்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்களாக்கும் உங்கள் வெப்சைட்டில் யாரெல்லாம் ஆட்ஸ் மூலமாக வந்து லேண்ட் ஆகிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக இது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஸோ எந்த நேமில் ட்ராக் பண்ணணும்னா இந்த வெப்சைட் விசிட்டர் பேஜ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டில் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டேக் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ண தெரியலனா உங்கள் வெப் டெவலப்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்களாக்கும் கண்டிப்பாக இந்த கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜில் அந்த ஹெட் செக்ஷன் கீழே வந்து அவங்க கரெக்டாக பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஆப் யூசர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ அகைன் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் போகிறேன். அதில் போய்ட்டு ஷேர்ட் லைப்ரரியில் போய்ட்டு ஆடியன்ஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போ செகண்ட் வந்து ஆப் யூசர்ஸ் வரும். இந்த ஆப் யூசர்ஸில் வந்து எப்படி ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் நேம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஆப் யூசர் ரீமார்க்கெட்டிங் May 22 கொடுக்குறேன். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆப் யூசர் ரீமார்க்கெட்டிங். ஸோ ஒன்ஸ் உங்களோட ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஆப்பை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆப்பை சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் முதல்ல மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். மெர்ஜ் பண்ணால் மட்டும் தான் அந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் ஆன ஆப்பில் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கிரியேட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு சஃபிஷியன்ட் டேட்டாஸ் இல்லாதனால எனக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து எனக்கு எனேபிள் ஆகலை. பட் உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் சஃபிஷியன்ட்டான இன்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிரியேட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரீமார்க்கெட்டிங்
லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் யூடியூப் யூசர்ஸை பொறுத்தவரை ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூடியூப் May 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வியூடு எனி வீடியோ ஃப்ரம் யூர் சேனல், அதாவது உங்களோட யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தவங்கள நீங்கள் ரீடார்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை வியூ சர்டன் வீடியோஸ் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களா ஃபுல்லாக நீங்கள் ரீடார்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா டார்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் சேனல் பேஜை விசிட் பண்ணவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவில் ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வியூடு எனி வீடியோ ஃப்ரம் சேனல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட யூடியூப் சேனல் வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மெம்பர்ஷிப் டியூரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எத்தனை நாளுக்கு வந்து அவங்கள ரீடார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கஸ்டமர் லிஸ்ட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி உங்கள் ஆடில் வந்து ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ் இருப்பாங்களே, அந்த ஆடியன்ஸில் வந்து சில மெட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அப்படி இல்லைனா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. எக்ஸாம்பிள் உங்கள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸாக இருக்கணும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாவது ஆடில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதே இடத்துல ஆடியன்ஸ் வந்து உங்கள் ஆடில் வந்து ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆகிருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த கிரைட்டீரியாலாம் மீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கஸ்டமர் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். என்னோட ஆடில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டு 1 இயருக்கு மேலே ஆச்சு. அதேமாதிரி நான் ஒரு பர்டிகுலர் ஆட் அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி என்னோட ஆடில் வந்து நிறைய பேர் என்கேஜ் ஆனனால எனக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து எனக்கு எனேபிள் ஆகுது. இந்த இடத்துல செக்மெண்ட் நேமில் போய்ட்டு உங்களோட ஆடியன்ஸ் நேமை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல வந்து நான் கஸ்டமர் லிஸ்ட் May 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்தேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட செக்மெண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னாக்கும் ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்லோட் இமெயில், ஃபோன் அண்ட் மெயிலிங் அட்ரஸ், அதாவது உங்கள்கிட்ட கஸ்டமரோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அவங்களோட அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன ஃபார்மேட்டில் அவங்க டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டீட்டெயில் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடினா இமெயில் ஐடி ஃபுல்லாக அந்த மாதிரி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம்னா ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம், கண்ட்ரி, ஜிப் கோட், தென் ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற எல்லா லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் நீங்கள் டைப் பண்ணணும். கேப்ஸ் லெட்டர் வரக்கூடாது. ரைட்டுங்களா. ஸோ இந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் உங்கள் ஆட் வந்து ஷோ ஆகும். ரைட்டுங்களா. ஸோ இதான் வந்து கஸ்டமர் லிஸ்ட்டை பொறுத்தவரை நம்மகிட்ட கஸ்டமைசபிளாக நம்மகிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, கஸ்டமர் டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு ஆட் ஷோ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கஸ்டம் காம்பினேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் உங்கள் ஆட் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ண ஆடியன்ஸை ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் என்னோட யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்தவங்க ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கஸ்டம் காம்பினேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் காம்பினேஷன் மீன்ஸ் 2 or more ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணுறது தான் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணவங்க, உங்கள் யூடியூப் வீடியோஸை வாட்ச் பண்ணவங்க, இல்லை உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவங்க, இவங்க 3 பேர்த்தையுமே நான் சேர்த்து நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்டம் காம்பினேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து வெப்சைட் விசிட்டர் செலக்ட் பண்ணுறேன். வெப்சைட் விசிட்டில் வந்து ஆல் விசிட்டர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா. ஸோ கூகுள் ஆட்ஸ் மூலமாக என் வெப்சைட்டில் யாரெல்லாம் விசிட் பண்ணாங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல டன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் யூடியூப் வியூவர்ஸ் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை வாட்ச் பண்ணாங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷனில் 2 கண்டிஷனில் மீட் ஆகணும். ரைட்டுங்களா. ஒரு ஆடியன்ஸ் வந்து என்னோட ஆடை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு போயிருக்கணும். அதே இடத்துல அதே ஆடியன்ஸ் என்னோட யூடியூப் வீடியோஸ் வியூஸையும் பார்த்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்னோட ஆடை வந்து நான் காட்டலாம். சரிசா. அவங்க வந்து நான் ரீமார்க்கெட்டிங் இங்கிலீஷில் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்னோட ஆடை ஷோ பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட வெப் அண்ட் வீடியோ May 22 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது என்னோட வெப்சைட்லையும் அவர் விசிட் பண்ணிக்கணும், என்னோட யூடியூப் வீடியோஸும் வாட்ச் பண்ணிக்கணும். இந்த 2 கண்டிஷன்லேயும் மேட்ச் ஆகிற ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோட ஆட்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுற மாதிரி ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னோட வெப்சைட் விசிட்டும் என்னோட யூடியூப் சேனல் வியூஸும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா. ஸோ கஸ்டம் காம்பினேஷன்றது 1 or more ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் என்கேஜ் ஆகிருக்க ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் ஷோ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு கிரியேட் செக்மெண்ட் கொடுத்தீங்களாக்கும் இந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்களாக்கும் கஸ்டம் செக்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அல்லது கேட்டகரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒரு பர்டிகுலர் சர்ச் டைமை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ரீடார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் செக்மெண்ட் மே 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 ஆப்ஷன் காட்டப்படுது. ஒன்று வந்து பீப்புள் வித் எனி ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல நான் என்ன கீவேர்டு என்டர் பண்ணிக்கணும், அந்த கீவேர்டில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகாங்களோ அவங்க ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணலாம். ஆர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் தே ஆர் ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் டு பை. அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது பர்டிகுலர் சர்வீஸ் ஆகட்டும் யாரெல்லாம் ஆக்டிவாக இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஒன்று இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் அல்லது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அல்லது பர்டிகுலர் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் வந்து ஆக்டிவாக இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணலாம் ரைட்டுங்களா. இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், பீப்புள் வித் எனி ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு 2 ஆர் மோர் உங்களுக்கு கேட்டகரி இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படின்ற இன்னொரு கேட்டகரி நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேட்டகரியும் நான் டைப் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்ன்ற கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ஆகாங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணணும். அட் தி சேம் டைம் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி ஆக்டிவாக இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணி என்னோட ஆட் வந்து ஷோ பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ சர்ச்டு ஃபார் எனி ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ் ஆன் கூகுள் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் கீவேர்டை வந்து யாரெல்லாம் சர்ச் பண்ணிக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. கஸ்டம் செக்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் ஆர் அவங்களோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அதர்வைஸ் பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கீவேர்டை வந்து டைப் பண்ணவங்களை ஃபுல்லாக ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் ஆடை வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் உங்கள் ஆட் வந்து காட்டப்படும். ஸோ நான் கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் கஸ்டம் செக்மெண்ட் வந்து இதில் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இது ஒன்ஸ் நான் இதை ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஆடில் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் கீவேர்டை என்டர் பண்ணுறாங்களோ இல்லை அந்த பர்டிகுலர் கீவேர்டை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த லிஸ்ட்லாம் வச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குலாம் நான் ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஃபைனலாக பார்க்க போகிற நம்ம ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு செக்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் 1 ஆர் மோர் ஆடியன்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கம்பைன்டு செக்மெண்ட்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கம்பைன்டு செக்மெண்ட் மே 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு மேட்ச் எனி ஆஃப் திஸ் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போது ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் ரிசர்ச் பண்ணீங்களோ அந்த டாப்பிக்லாம் அந்த இடத்துல ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆடியன்ஸ் வந்து ஒன்று எஜுகேஷன் ஜாப்ஸை பற்றி தெரியணும், அட் தி சேம் டைம் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன். இந்த 2 ஆடியன்ஸ் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நேரோ யுவர் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாக்கும் அந்த கண்டிஷனை மீட் ஆகும். அண்டு அனதர் கண்டிஷன் வந்து அதே ஆடியன்ஸ் வந்து டெக்னோபைல்ஸ் அண்டு ஐடி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நேரோ யுவர் செக்மெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அனதர் 2 ஆடியன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், எஜுகேஷன் அண்டு பிஸ்னஸ் எஜுகேஷன். ஸோ இந்த இதில் நான் 3 கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆடியன்ஸ் வந்து எஜுகேஷன் ஜாப்ஸை பற்றியும் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் சர்வீஸ்லையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸு. அட் தி சேம் டைம் அதே ஆடியன்ஸ் வந்து டெக்னோபைல்ஸ் அண்ட் ஐடி டெக்னிக்கல் ஜாப்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அட் தி சேம் டைம் அவரையும் பிஸ்னஸ் எஜுகேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகணும் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கஸ்டம் காம்பினேஷனில் எந்த ஆடியன்ஸ் மீட் ஆகிறாங்களோ அல்லது நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கஸ்டம் ஆடியன்ஸில் எந்த ஆடியன்ஸ் வந்து மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரீடார்கெட் பண்ணி ஆட் வந்து ஷோ பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் செட் பண்ணிக்கிற அந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காம்பினேஷன் ஆஃப் செக்மெண்ட், அந்த காம்பினேஷன் ஆஃப் செக்மெண்ட்டில் எந்த ஆடியன்ஸ் வந்து மேட்ச் ஆகிறாங்களோ அந்த ஆடியன்ஸ் தான் வந்து ஆட் ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு மட்டும் உங்கள் ஆட் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி ஆடியன்ஸ் மேனேஜர் வந்து ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரை ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.